வெல்கம் டு வெற்றி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில வந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஒன்றுக்கு 7% வீதம் அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகையானது 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு நம்ம கூட்டு வட்டி இல்ல அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தான் போவோம். ஆனா இந்த சம பார்க்கும்போது இது எதுல இருந்து கேட்டிருக்காங்க, என்ன கணக்கீழ வரும் அப்படின்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கணக்கு எது கீழே வரும் அப்படின்னா நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் தொகை இருக்குல்ல, அப்ப அதான் வந்து நம்ம பீன் எடுத்துட்டோம். எத்தனை ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இருக்கும். அப்ப என் ஈக்குவல் டு 2 எடுத்துப்போம். எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது? இப்போ 7% அதுல 7% இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம என்னது ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கிட்ட ஃபார்முலா என்ன வரும்? A equal to P of 1 plus R by 100 whole power n. ஸோ அப்போ இதுல நம்ம கம்ப்யூட் பண்ணாலே நம்மளுக்கு B equal எவ்வளவு 90,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இன்ட்டு 1 plus 7 by 100 whole power 2 அப்படின்னு வருமா? ஸோ அப்போ இதுல வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணது 107 by 7 பவர்ல 2 வருமா? அதெல்லாம் 2 தடவை எழுதிருக்கேன். ஸோ அப்போ 90,000 இன்ட்டு 107 by 100 இன்ட்டு 107 by 100. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 1,03,041 இப்போ உள்ள மக்கள் தொகையா இருக்கும். சரியா? இதே நம்ம எக்ஸாம்ல வந்து என்ன இப்படி ஃபார்முலா வந்து என்னது எழுதி பண்ணிட்டு இருந்தோம், லேட் ஆயிட்டு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம டைரக்டாவே வந்து இந்த ஸ்டெப்பை கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்படி கூட்டு வட்டின்னு கேட்டாலே என்ன சொல்லியிருக்காங்க, பி தானே. அப்போ பி இன்ட்டு எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்களோ அதை 100ஆல கூட்டிக்கணும். எத்தனை சதவீதம்? 7%. அப்ப கூட்டும் போது என்னது 107 by 100 போடலாமா? எத்தனை ஆண்டு இருக்கு? 2 ஆண்டா? அப்போ இது முதல் ஆண்டு, இது வந்து 2வது ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நம்ம எழுத கத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளால காம்படிட்டிவ் எக்ஸாம் வர்றாங்க எல்லாருமே வந்து இது மாதிரி ஸ்பீடா பண்ணணும் தான் நினைப்பாங்க. அதனால வந்து இனிமே வந்து ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து டைரக்டாவே வந்து இப்படி செய்ய பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமா வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது 1,03,043 அப்படிங்கிறதா நமக்கு ஆன்சர். தேங்க்யூ.